தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரிலாவது ஆளுநர் உரை சர்ச்சையின்றி அமையுமா என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் சட்டப்பேரவை கூடும்போது தமிழக அரசின் கொள்கை, நிலைப்பாடு மற்றும் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை மாநில ஆளுநர் உரையாக வாசிப்பது மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரை சர்ச்சையாகி வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு அரசு அளித்த அறிக்கையை ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றி படித்ததை பதிவு செய்யாமல் சபாநாயகர் படித்த தமிழாக்கம் மட்டும் அவை குறிப்பில் பதியப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் பாதியிலேயே வெளியேறினார். கடந்த ஆண்டு அவை கூடியவுடன் தேசிய கீதத்தை இசைக்காமல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டதை ஆட்சேபித்து ஆளுநர் உரை நிகழ்த்தாமலேயே புறப்பட்டு சென்றார். எனவே இந்த ஆண்டாவது ஆளுநர் உரை சர்ச்சையின்றி அமையுமா என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆளுநர் உரைக்கு பின் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும். இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறுவதால் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க அதிமுக, பிஜேபி கூட்டணி திட்டமிட்டுள்ளது. அவை எழுப்பும் குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க ஆளும் திமுக தரப்பும் தயாராகவே உள்ளது. இதனால் இந்த கூட்டத்தொடர் கடும் காரசாரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.